தற்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த மாபெரும் யுத்தம் யூதர்களின் நகரமான இஸ்ரேலின் சுயநலத்தால் நடக்கிறது என்றால் அதுதான் மறுக்க முடியாத உண்மை. இது நாம் வரலாறு தெரியாமல் கூறவில்லை. யூதர்களுக்கும் பெர்சியன் என்று சொல்லப்படும் பாரசீகர்களுக்கும் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சண்டை இருக்கத்தான் செய்கிறது. வரலாற்றில் யூதர்களை விட பாரசீகர்களின் வரலாறு பழமையானது. கலை, இலக்கியம், பண்பாடு, மொழி, வணிகம் போன்ற அனைத்திலும் பெர்சியன்ஸ் பழமையானவர்கள். இன்னும் கூட நீங்கள் பெட் மார்க்கெட்டில் பெர்சியன்ஸ் பூனைகளை பார்க்க முடியும். யூதர்கள் 1948 தான் அங்கீகரிக்கப்பட்ட நாடாக பதிவு செய்யப்பட்டது. ஆனால் ஜெருசலேம் போன்ற நகரங்கள் இயேசுபிரான் பிறந்த இடம் என்று நாம் அனைவரும் அறிந்ததே. இதற்கிடையே எங்கே போனது இஸ்ரேல் என்றால் அதனுடைய புராதன பெயர்தான் ஜெருசலேம். கிட்டத்தட்ட இயேசுபிரான் காலத்திலிருந்து அதன் வரலாறு நமக்கு தெரிய வருகிறது. இந்த போர் மன்னர்கள் காலத்திலிருந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது குறிப்பிட்ட பேட்டிகளில் பேசும்போது இஸ்ரேலிய பிரதமர் திரு நெதன்யாகு அவர்கள் வரலாற்றில் இவர்கள் நம்மை பலமுறை அழிக்க முயன்றனர், ஆனால் நாம் மீண்டு வந்திருக்கிறோம். தற்பொழுது இந்த நவீன யுகத்தில் கலாச்சாரம் சுழன்று ஒரு பெரிய அரிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தற்பொழுது இஸ்ரேல் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக இருக்கின்றது. நமது எதிரிகள் எப்போதுமே நம்மை வாழவிடப் போவதில்லை. காலம் நமக்கு அளித்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதிரிகளுக்கு நரகத்தை பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல்களை காசாவில் அவர் தொடங்க ஆரம்பித்திருக்கிறார். இதில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என தாக்குதலுக்கு உள்ளாகி அவர்களது இன்னுயிரை ஈந்தனர். பல ஆயிரம் பேர் அவர்களது இரத்த உறவுகளை காண முடியாமலும் இழந்தும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கு எதிர்த்தாக்குதல் ஹமாஸ் மற்றும் ஹெசபுல்லா போன்ற அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். இஸ்ரேல் தனது எதிரிகளை அழிக்கிறேன் என்று சொல்லி அமெரிக்காவை கூட்டுச் சேர்த்து கொண்டு இன அழிப்பில் ஈடுபடுகின்றது. தற்பொழுது ஈரான் இந்த போரில் இறங்கி இருக்கிறது. இதற்கு காரணம் தனது நட்பு நாடுகளான பாலஸ்தீனம், லெபனான் மற்றும் சிரியா போன்ற நாடுகளை தாக்க ஆரம்பித்ததே. அரபு நாடுகளின் சரியான ஒத்துழைப்பு இல்லாமல் போனதும், ஒற்றுமையின்றி சிறு சிறு குழுக்களாக பிரிந்து நிற்பதும் இந்த இழப்புகளுக்கெல்லாம் காரணம். எதுவாயினும் மக்கள் தொகையில் சிறிய அளவான இஸ்ரேல் அளவிலும் எண்ணிக்கையிலும் மிகப்பெரிய அரபு நாடுகளை காலத்தால் அழிக்க முடியாது என்பதே உண்மையான நிதர்சனம். அரபு நாடுகள் ஒன்று கூடும் பொழுது இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஆதிக்கம் மத்திய கிழக்கு பகுதியில் முடிவுக்கு வரும். எதுவாயினும் ஒன்றுபட்ட உலகம்தான் மனித வாழ்க்கைக்கு உகந்தது. இஸ்ரேலின் இந்த கணக்குகள் இஸ்ரேலை பாதுகாக்கவா அல்லது தன்னைத்தானே அழித்து கொள்ளவா? காலத்தின் கையில் விடையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நாம் அனைவரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். உங்களுடன் ஸ்ரீதரன். நன்றி.